அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பேர் ஆதம். நான் இஸ்லாத்துக்கு 10 வருஷம் ஆகுது. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோன்னா, பிரபலமான ஒரு மாரல் ஸ்டோரி தான். என்னென்னா, இப்போது நீங்கள் ஹைவேயில் லாரி ஓட்டிகிட்ருக்கீங்க. உங்களோட லாரியில் பிரேக் ஒயர் வந்துருச்சு. ஸோ அதில் ஆப்போசிட்டில் 4 பசங்க விளையாடிட்டுருக்காங்க. லெஃப்டில் கிரவுண்டில் ஒரு பையன் விளையாண்டுட்டுருக்கார். அப்படின்ற பட்சத்தில் இப்போது ஒன்றும் நீங்கள் அந்த 4 பேர் மேலே ஏற்ற வேண்டியிருக்கும், இல்லாட்டி அந்த லெஃப்டில் இருக்க ஒரு பையன் மேலே ஏற்ற வேண்டியிருக்கும். இந்த ஒரு சுச்சுவேஷனில் நம்மளில் பெரும்பாலானவங்க மனிதாபிமான அடிப்படையில் எடுக்கிற முடிவு என்னென்னா, 4 பேரை கொல்றதுக்கு ஒரு உயிர் மேலே அப்படின்னு சொல்கிறது தான். ஸோ இப்படி தான் ஒரு விஷயத்தை நம்ம மேலோட்டமாக பார்க்கும்போது அந்த சடனான அந்த இடத்துல வர நம்ம எமோஷன்ஸ், இப்போது மனிதாபிமானம்னு சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரியான எமோஷன்ஸை மட்டுமே பேஸ் பண்ணி நம்ம ஒரு முடிவு எடுக்கிறது நம்மளை அறியாமல் மிகப்பெரிய குற்றச்செயலுக்கு வழிவகுக்கும். எப்படின்னு சொன்னால், இப்போது சேம் அதே சுச்சுவேஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த 5 பசங்களும் ஃப்ரெண்ட்ஸுன்னு வைங்க. அதில் 4 பேரும் ரூல்ஸை பிரேக் பண்ணி, அதாவது ஹைவேல விளையாடுறது தப்புன்னு தெரிஞ்சும் அவங்க ரூல்ஸை பிரேக் பண்ணி நடு ரோட்டில் விளையாண்டாங்க. ஆனால் அந்த மாதிரி ரூல்ஸை பிரேக் பண்ணுறது தவறானது அப்படின்றது தெரிஞ்சு நேர்மையாக வாழணும், நேர்மையாக நடந்துக்கணும் அப்படின்றதுக்காக ப்ளே கிரவுண்டில் விளையாண்ட ஒரு பையனோட உயிரை நம்ம பலியாக்கிட்டோம். ஸோ இப்படி தான் ஒவ்வொரு விஷயத்துலையுமே அதோடைய நியாயம் தெரியாமல், அதோடைய உண்மைத்தன்மை தெரியாமல் நம்ம எடுக்கிற முடிவு நம்மளை மிகப்பெரிய குற்றச்செயலுக்கு வழிவகுக்கும். இப்படி நம்ம ஒரு விஷயத்தை மேலோட்டமாக பார்த்து அதோட உண்மைத்தன்மையை தெரியாமல் நம்மளோட மனசில் நிறைய விஷயத்த நம்ம பதிவேற்றிருக்கோம். அந்த மாதிரி நம்ம மனசார இது சரின்னு ஒரு விஷயத்தை அதோட உண்மைத்தன்மையை ஆராயாமல் நம்ம மனசில் பதிவேற்றிருக்கிறது, நம்ம மனசில் சரின்னு பதிய வச்சுக்கிறது நம்மளை அறியாமல் பெரிய குற்றச்செயலுக்கு செய்கிறதுக்கு நம்மளுக்கு வழிவகுக்கும். இப்போ நம்ம பார்த்தோம்ல, பிஹைண்ட் த சீன் அந்த பையன் ஒன்றுமே தப்பே செய்யாத ஒரு பையனை நம்ம பலி கொடுத்துட்டோம்ல. சரி, அப்படின்னா எப்படி தான் நம்ம பார்க்கணும், எதை வச்சு தான் ஒரு விஷயத்தை அணுகணும், எதுபடி செஞ்சால் தான் சரி அப்படின்னு கேள்வி கேட்டால் அது அவ்வளோ சிம்பிள் இல்லை. பட் அந்த விஷயத்தை நம்மளை தவிர்த்து வேறு யாராலையும் செய்யவும் முடியாது. அது என்னென்னா, மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ஸோ இதை மனுஷனை தவிர்த்து வேறு யாராலையும் செய்ய முடியாது. நமக்கு பிடித்த விஷயமாக இருந்தாலும் பிடிக்காத விஷயமாக இருந்தாலும் வாழ்க்கையில் எல்லா சூழல்லையும் நம்ம ஒரு விஷயத்தை உண்மைத்தன்மையை அறிஞ்சு அதோட சரி தவறு அப்படின்றத தெரிஞ்சு நம்மளோட மனசில் அதை பதிய வச்சுக்கணும். அதை விளங்கி தான் நம்ம ஒவ்வொரு முடிவுகளையுமே எடுக்கணும். அப்படின்றது இப்படி எடுக்கும்போது மட்டும்தான் நம்மளால் சரியான முடிவுகளை எடுக்கவும் முடியும். நம்மளுடைய முடிவுகள்னால நமக்கோ அல்லது பிறருக்கோ தீங்கு இழைக்கப்படாமலும் இருக்க முடியும். எல்லா விஷயத்துலேயும் அப்படி நம்ம இருக்கணும். ஆக்சுவலி இருந்தால் அது ஒரு பெரிய மேன்மையான விஷயந்தான். அப்படி இல்லாத எல்லா விஷயத்துலையும் இருக்க முடியாது. ஜஸ்ட்டு இருந்துட்டால் மேன்மையான விஷயந்தான். நம்மளால் எல்லா விஷயத்துலையும் அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து அந்த மாதிரிலாம் நம்மளால் பண்ணிட முடியாது. ஸோ அப்படின்ற பட்சத்தில் அட்லீஸ்ட் நம்ம நிறைய விஷயத்த சரி தப்பு அப்படின்ற எதையுமே பார்க்காம பழக்கத்தினாலேயோ இல்லை பிடிச்சவங்களுக்காகவோ இல்லை நமக்கு பிடிச்சிருக்குன்றனாலேயோ நம்ம மனசில் அதை பதிவு பண்ணியே வச்சுருந்துருப்போம். அந்த ஒரு கருத்துக்கு மாற்றமாக யாராவது இல்லாட்டி ஏதாவது ஒரு செய்தி நம்மளை தொட்டுச்சுன்னா, நம்மளை அணுகுச்சுன்னா, அப்போது நாம் அதோடைய மெய்ப்பொருள் காண்பது அறிவு இல்லாமல் நம்மளுடைய ஈகோனாலேயோ அல்லது கோபத்தினாலேயோ அல்லது ஒரு அசட்டையாவோ அந்த விஷயத்தை நம்ம பொடுபோக்காக விட்டுட்டோன்னா அது கண்டிப்பாக நம்மளை தவறான வழிக்கு எடுத்துகிட்டு போகும். இல்லைனா நம்மளால் ஒரு குற்ற செயலோ நம்மளை அறியாமலே நம்ம செய்கிற மாதிரியான ஒரு நிலைக்கு ஆளாகும். ஸோ அந்த மாதிரியான அட்லீஸ்ட் இந்த மாதிரியான சுச்சுவேஷன்லனாச்சும் நம்ம ஈகோ அதெல்லாம் ஒதுக்கி வச்சு ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க வேண்டியிருக்கும். இதை சொல்கிற நானும் எல்லா விஷயத்துலேயும் ஒழுங்கு இல்லை. ஏன்னா நானும் முன்னாடி இஸ்லாம் தெரியறதுக்கு முன்னாடி, இறைவனை அறிவதற்கு முன்னாடி நான் ஒவ்வொரு விஷயத்தையும் பொதுவாக பார்ப்பேன். உண்மை இருக்கா இல்லையா அப்படின்றது தெரிஞ்சு தான் பண்ணுவேன். ஆனாலும் நான் பார்க்காத விஷயமும் நிறையா இருக்குது. அதில் ஒன்று தான் இந்த கடவுள், கலாச்சாரம்,
இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே பிடிச்சிருக்கு, அம்மாவோடது அப்பாவோடது அப்படின்னு சொல்லி அடாப்ட் பண்ணி இருந்தேன். ஸோ இறைவனை பற்றி தெரியறதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் இல்லையா, அப்போது ஒரு சிலர் ஒருத்தவங்க என்கிட்ட இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம், அது ஒரு அழகான மார்க்கம், அது சிறந்த மார்க்கம் அப்படின்னு அவங்க என்கிட்ட சொல்கிற பட்சத்தில் நான் நினச்சது என்னென்னா, இப்போ என்னோடய அம்மா அப்பா ஊனமாக இருக்காங்க, கண் குருடாக இருக்காங்க, அவங்க பார்க்க நல்லா இல்லை அப்படின்றதுக்காக உங்கள் அம்மா அப்பாவை நான் ஏற்றுக்கணுமா அப்படின்னு நான் நினச்சேன். எமோஷன்ஸ் கரெக்டாக ஆக்சுவலி மேலோட்டமாக பார்த்தா நம்ம எமோஷன்ஸ் கரெக்டாக இருக்கும் என் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து. ஆனால் அதோட உண்மைத்தன்மை நம்ம தெரிஞ்சோன்னா அது அப்படி கிடையாது. எப்படின்னா, நான் இப்போ கம்பேர் பண்ண அம்மா அப்பா அப்படின்ற விஷயமே இதில் சரியான கம்பேரிசனே கிடையாது. எப்படின்னா, நான் சொல்கிறேன் இல்லையா, எங்கள் அம்மா அப்பா சரியாக நல்லா இல்லை, உங்கள் அம்மா அப்பாவை நான் ஏற்றுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறேன். இதுக்கு என்ன அர்த்தம்னா, எங்களை சிவன் பார்வதி பிரம்மன் அவங்க படைச்ச மாதிரியும் உங்களை அல்லாஹ் படைச்சிருக்காரு, ஸோ இவங்க நல்லா இல்லைன்னு உங்களை ஏற்றுக்க முடியாது அப்படின்றத தான் நான் சொல்ல வரேன். கரெக்டாக? ஆனால் இதை சொல்கிற எனக்கே அன்னைக்கு நல்லா தெரியும், சிவனோ பார்வதியோ இல்லை பிரம்மனோ எங்களை படைக்கலை அப்படின்றது எனக்கு படைச்சாங்கன்ற நம்பிக்கை துளி கூட கிடையாது. அதை விட நல்லா தெரியும் அவங்கெல்லாம் எங்களை படைக்கவே இல்லை அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். நான் நினச்சிட்டு இருந்தது என்னென்னா, சிவன் பார்வதி இவங்க எல்லாருமே பார்க்க மனுஷன் மாதிரி இருக்காங்களே, அவங்க என்னோடய முன்னோர்கள், எங்கள் குலதெய்வம் கூட சிவன் தான் சொல்லுவாங்க. ஸோ குலதெய்வம்னா என்ன, எங்கள் குலத்துலேருந்து வந்திருக்காருன்னா புரியுதா, எங்களோட முன்னோர்கள்னும் இல்லை ஏலியன்ஸுன்னு நான் நினச்சிருக்கேன், ஏலியன்ஸுன்னு நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். அப்படி தான் அவங்கள என்னை பொறுத்த வரைக்கும் நான் அவங்கள பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் அவர்கிட்ட நான் ஏன் இது மாதிரி சொன்னேன்னா, ஜஸ்ட் அது ஒரு டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு, அவங்களோட கருத்தை நான் டாமினேட் பண்ணுறதுக்காக எடுக்கிற ஒரு சில முடிவு தான் இது. என்கிட்ட எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். இவங்க சிவன் பார்வதி பிரம்மன் யாரும் படைக்கலைன்றதை மட்டும் இல்லாமல், எனக்கு நம்ம எல்லாருக்கும் மேலே ஒரு இறைவன் இருக்கான், ஒரு சக்தி இருக்குது அப்படின்ற நம்பிக்கை முதற்கொண்டு இருந்துச்சு. இதெல்லாம் இருந்தும் ஏன் அவர்கிட்ட அந்த மாதிரி நான் நினச்சேன்னா, சிம்பிள் தான். நான் அப்படி இப்படின்னு எந்த ஒரு சாக்கு சொன்னாலும் உண்மை ஒரு ஈகோ தான். ப்ளஸ்ஸு இப்போ சொல்கிற அவரை பார்த்தீங்கன்னா, அவருக்கு இந்த பூமி எப்படி சுற்றுதுன்னோ அல்லது இந்த வானம் எப்படி படைக்கப்பட்டிருக்கு, சோலார் சிஸ்டம் எப்படி இருக்குது அப்படின்ற எந்த ஒரு விஷயமும் தெரியாது. எனக்கு ஓரளவு எனக்கு அதை புரிஞ்சிக்க முடியும், தெரிஞ்சிருக்கு. இது கூட தெரியாத அவருக்கு எப்படி இந்த உலகத்தையும் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் கட்டி காக்கிற அந்த இறைவனை பற்றி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு இலக்காரம் தான். அது மட்டும் இல்லாமல் எப்படி சொல்கிறது, அவங்க பொதுவாக வாழ்கிறவங்க எல்லாருமே ஒரு கறிக்கடையோ அல்லது ஒரு செருப்பு கடையோ அந்தளவுக்கு தான் அவங்களோட வாழ்க்கை இருக்கும். அப்படி இருக்கவங்க எப்படி இறைவனை பற்றி தான் தெரிஞ்சிருக்க முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான். ஆக்சுவலி இதெல்லாம் சிலத்துக்கு வந்ததுக்கப்புறம் தான் தெரியும், அப்போ நான் அந்த மாதிரிலாம் சொல்லலை. ஆனால் என்னென்னா, ஆன்மீகத்தை பற்றி பேசுகிறவங்களே நம்ம பார்த்தா கொஞ்சம் இலக்காரமாக தான் பார்ப்போம். ஏன்னா அவங்களுக்கு சயின்ஸாக என்ன நடக்குதுன்னு தெரியாது, ஆன்மீகன்றதை குருட்டுத்தனமாக சொல்லுவாங்க. எங்கள் அம்மாவை தவிர்த்து எல்லாரையுமே கொஞ்சம் இலக்காரமாக தான், ஆன்மீகம் சைடு பெருசாக பேசுனா இலக்காரமாக பார்ப்பேன். ஸோ அதே மாதிரி தான் பார்த்தேன். இவ்வளோ நேரம் நான் அவங்கள பற்றி சொன்னது இது எல்லாமே அதாவது உங்கள் அம்மா அப்பாவை நான் ஏற்றுக்கணுமா அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே ஆக்சுவலி அவங்க சொன்னது அது மாதிரியான எந்த ஒரு விஷயத்தையும் என்கிட்ட அவங்க சொல்லலை. அதாவது எனக்கு தான் இறைவனை பற்றி நல்லா தெரியும், நான் தான் இறைவன்கிட்ட பேசியிருக்கேன் அப்படின்ற மாதிரியான எந்த ஒரு ஸ்பீச்சுமே அவங்களுக்கு கொடுக்கல. என்ன ஃபாலோ பண்ண அப்படின்ற மாதிரி எதுவுமே அவங்க சொல்லலை. அப்படி இருந்தும் நான் எதுக்கு இதெல்லாமே யோசித்தேன்னா, ஜஸ்ட்டு அந்த இடத்துல அவங்களோட வாதத்தை டம்ப் பண்ணணும் அப்படின்ற ஒரு மேம்போக்கான ஒரு சிந்தனையில் தான் நான் இது எல்லாத்தையுமே யோசித்து எனக்குள்ளே போட்டுக்கிட்டேன்.
அப்போனா தான் அவங்க கருத்தை என்னால் டாமினேட் பண்ண முடியும்ல அப்படின்ற ஒரே ஒரு காரணம் தான். இதில் நான் சொன்ன ஒரு கருத்து என்னென்னா, அவங்களுக்கு வந்து இந்த பூமி எப்படி சுற்றுது, வானம் எப்படி படைக்கப்பட்டிருக்கு, சோலார் சிஸ்டம் எப்படி இயங்குது, இப்படின்ற இந்த விஷயமே தெரியாதவங்களுக்கு கடவுளை பற்றி எப்படி தெரியும்னு நான் சொன்னேன் இல்லையா. நான் சொன்னதுலேயும் ஒரு உண்மை இருக்குது. என்னென்னா, இந்த இறைவனை பற்றின ஒரு விஷயமும், சொர்க்கம் நரகம், அப்புறம் நல்லது இது கெட்டது இது அப்படின்ற எல்லா விஷயமுமே சரி, மனிதனுடைய மூளைக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயந்தான். மனுஷனால் கற்பனையே பண்ண முடியாத ஒரு விஷயந்தான் நல்லது இது அப்படின்ற செலக்ட் பண்ணுற ஒரு விஷயம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பொய் சொல்கிறது, பொய் சொல்கிறது தப்புன்றது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். எந்த அளவுக்கு பொய் சொன்னால் தப்பு அப்படின்னா, பொய் சொல்கிறதே தப்பு அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே சொல்லுவோம். இப்படின்ற இந்த ஒரு விஷயம் இருக்கே, இது வந்து மனுஷனால் உருவாக்கப்பட்டிருக்கோமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா மனுஷனுடைய இன்வென்ஷனாக இருக்கட்டும், இல்லாட்டி அவனோட எவல்யூஷனாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு செட் ஆஃப் டைம் பீரியட் எடுக்கும். இன்றைக்கி வேணால் நம்ம சொல்லியிருக்கலாம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வச்சு, நம்ம இன்றைக்கி எல்லாருமே பொய் சொல்லிக்கலாம் அப்படின்னு ஒரு வார்த்தை இங்கே பண்ணால், அப்படின்ற ஒரு ரூல்ஸ் போட்டால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையை எந்த அளவுக்கு தலைகீழாக மாறும். சாதாரண பொய் சொல்கிறதுக்கே எப்படின்னா, ஒவ்வொரு விஷயமும் எடுத்துக்கோங்க. தர்மம் பண்ணால் எதனால் நல்லது அப்படின்னு ஒரு வார்த்தை யார்கிட்டையாச்சும் கேட்டால் அதுக்கான முழுமையான பதிலை யாராலையுமே கொடுக்க முடியாது. அதே போல் இது எல்லா விஷயத்தையும், இது ஒன்று மட்டும் இல்லை, நம்ம பார்க்குற சொர்க்கமாக இருக்கட்டும், நரகமாக இருக்கட்டும், இல்லை இறைவனை பற்றின எல்லா விஷயமா இருக்கட்டும், மனிதனுடைய மூளைக்கு அது எட்ட வாய்ப்பே கிடையாது. அப்போது இதெல்லாம் யார் சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்குது? ஸோ நல்லது இது கெட்டது இது எல்லாத்தையுமே வந்து மனுஷனாக ஏற்படுத்திக்கிட்ட ஒரு விஷயம் கிடையாது. அது எல்லாமே மனுஷனால் கற்பனை செய்யக்கூடிய ஒரு விஷயமும் கிடையாது. அப்போ இதெல்லாம் வந்து இந்த அளவுக்கு நான் யோசித்து இவங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை அப்படின்னு நான் நினச்சேன்னா, ஆக்சுவலி என்கிட்ட ஆப்போசிட்டில் இருந்தவங்களும் அப்படி சொல்லலை. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் இறைவன் ஒருவன் தான், இந்த வாழ்க்கை வந்து இப்படியே முடிய போகிறது கிடையாது, இந்த வாழ்க்கைக்கு பிறகு நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ப்ளஸ் வந்து சொர்க்கம் நரகம் இது எல்லாத்தையுமே சொன்னாங்க. இது எல்லாமே வந்து அவங்களா சொன்ன, என் அறிவுக்கு பட்டு நான் சொன்னேன் அப்படின்னு அவங்க சொல்லவே இல்லை. ஆனால் நான் அப்படி நினச்சிக்கிட்டேன், இவங்களுக்கு எப்படி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. அவங்க சொன்னது இறை வேதத்தை தான் என்கிட்ட சொன்னாங்க. இந்த புக்கு குரான் தான் இது எல்லாத்தையுமே சொல்லி காட்டுது அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அப்படியே கொஞ்சம் எங்கேயோ பொறி தட்டுற மாதிரி இருந்துச்சு. வேதமா, இறைவனோட வார்த்தைகளா? கண்டிப்பாக நான் சொல்கிறதுல உண்மை இருந்துச்சுன்னா, இது எல்லா விஷயத்தையும் நமக்கு ஒரு விஷயம் தெரியும். என்னென்னா, நம்ம பார்க்குற இயற்கை நிகழ்வுகளாக இருக்கட்டும், இல்லாட்டி இந்த பூமியாக இருக்கட்டும், ஒரு சயின்டிஃபிக்காக ஒரு விஷயத்தை ஆராய்ச்சி பண்ணால் ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் அணுவிலேருந்து இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் ஒருத்தன் கட்டி காக்கிறான் அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். ஆனால் அது இவன் தான் இப்படி தான் அப்படின்ற மாதிரியான ஒரு தெளிவான ஒரு அடித்து சொல்கிற விஷயம் வந்து யாராலையும் சொல்ல முடியாது. அப்படி சொல்கிறதா இருந்தால் அதை கடவுளால் மட்டும்தான் முடியும் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிச்சு. அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் கடவுளோட வார்த்தைன்னெலாம் சொன்னாங்களா. ஸோ வேதங்கள் இதெல்லாம் வந்து ஏற்கனவே எங்கேயோ எனக்கு அதெல்லாம் வந்து ஆராய்ச்சி பண்ணாமல் மனசில் ஏற்றிக்கிட்ட ஒரு விஷயம் அப்படின்றதுனால எனக்கு அது ஒரு ஆர்வத்தை கொடுத்துச்சு. அதுக்கடுத்து அவங்க சொன்னாங்க, இது நான் கேட்டேன், புக்குனா இது எப்படி அவங்க கடவுள் வந்து மேலேருந்து தூக்கி போட்டாரா அப்படின்ற மாதிரி யோசித்தேன். ஆக்சுவலி அப்படிலாம் இல்லை தம்பி, கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. இது வந்து இறை தூதர்னு ஒருத்தர், மனிதர்கள்லேருந்து ஒருத்தரை இறைவன் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வார்த்தைகளை இறைவன் போடுவான். இறை செய்தின்னு சொல்லுவாங்க அது பேர். அப்படி அவருக்கு இறங்கின வேதம் தான் இது அப்படின்னு சொன்னார். ரிஷின்னு சொன்னார். ரிஷி வேதம் இதெல்லாம் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குது, எல்லாமே எங்கேயோ கனெக்ட் ஆகுது அப்படின்னு எனக்கு புரிஞ்சுது. ஸோ அதனால் நான் அவங்கள்ட்ட குரானை ஃபஸ்ட்டு பார்த்தேன். ஆனால் அதில் எனக்கு அவ்வளோ நிறைய விஷயங்கள் புரியலை ஃபஸ்ட்டு படிக்கும்போது. ஆனால் இறை தூதரை பற்றி கேள்விப்பட்டோன்னே இதை கண்டிப்பாக படித்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வரலாறை தான் படிக்கணும்னு நினச்சி ஆசைப்பட்டேன்.
அதில் என்ன இருந்துச்சுன்னா எல்லா விஷயத்தையுமே நான் லிங்க் பண்ணுறேன் இல்லையா, ஒவ்வொரு விஷயத்தையுமே பெரிய விஷயத்தையுமே நம்ம சின்ன சின்ன விஷயங்களை வச்சு ஈஸியாக ஓட்டையை கண்டுபிடிச்சிடலாம். அதில் ஒன்று தான் வந்து இது இறை தூதருக்கு எப்படி இறங்குச்சு அப்படின்னா, எல்லோரும் பெருமைக்காக சொல்கிறதுக்கு ஒரே நாளில் இறங்குச்சு, அவர் ஒரே நாளில் குரான் அவருக்கு கிடச்சிருச்சு, அவருக்கு குரான் வந்து இறங்குச்சு அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் ஆக்சுவலி அவருக்கு அந்த மாதிரிலாம் இல்லை, 23 வருஷம் இறங்குச்சுன்னு சொன்னாங்க. இது எந்த ஒரு மனுஷனும் தானாக பெருமைக்கு சொன்னால் கூட ஒரே நாளில் இறங்குச்சு 2 நாளில் இறங்குச்சுன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா 23, ஆனால் ஆக்சுவலாக ஒரு நாள் 2 நாளில் இறங்குறது பெரிய விஷயம் கிடையாது. 23 வருஷம் ஒருத்தருக்கு குரான் இறங்குச்சுன்னா அவருடைய நிலைமை எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்கும். ஆனால் இந்த குரான் நான் படித்து பார்க்கும்போது எந்த ஒரு சேஞ்சுமே அதில் ஆன மாதிரி, அதாவது ஒரு இடத்துல சொல்லப்பட்ட கருத்து இன்னொரு இடத்துல சொல்லும்போது அந்த முன்னாடி சொன்ன கருத்தையும் சொல்லி அதுக்கு மாற்றமாகவும் ஒரு தீர்வை கொடுக்குது. ஒரு இடத்துல கூட ஒரு முரண்பாடான கருத்துக்கள் இல்லாமல் இருந்துச்சு. ப்ளஸ் வந்து முக்கியமானது என்னென்னா, நம்ம திடீர்னு வந்து 1400 வருஷத்துக்கு முன்னாடி தான் அப்போது முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து 1400 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்தாங்க. அப்போலேருந்து தான் கடவுளுக்கு வந்து பூமி மேலே அக்கறை வந்துச்சா, மனுஷன் மேலே அக்கறை வந்துச்சுன்னா அப்படி சொல்லவே இல்லை. இது எல்லாத்தையுமே நானாக தான் கற்பனை பண்ணிக்கிட்டேன். நானாக தான் சும்மா அடுத்தவங்க பேச கேட்கக்கூடாதுன்றதுக்காக, இல்லை ஒரு சின்ன டாமினேஷனுக்காக நானாக யூஸ் பண்ணிக்கிட்ட ஒரு விஷயம் தான் இது. எதையுமே அவங்க சொல்லலை, படிக்கும்போது நானாக அவங்க சொல்லும்போது இதை நானாக புரிஞ்சுக்கிடுறது. அப்போ குரான் என்ன சொல்லுதுன்னா, இதுக்கு முன்பு இறை வேதங்களை இறக்கிய அதே இறைவன் தான் இந்த வேதத்தையும் இறக்கினா அப்படின்னு இந்த வேதத்தை நம்பிக்கை கொள்கிறவங்க நம்பிக்கை கொள்வாங்கன்னு சொல்லுது. இது எந்த அளவுக்கு ஒரு சாதாரண கருத்தாக இருக்கலாம், ஆனால் ஆக்சுவலி ஒரு விஷயத்தை ப்ரொமோட் பண்ணுறவங்க இந்த வேதத்தை இறக்கின இறைவன் தான் முன்னாடியும் வேதத்தை இறக்கினா அப்படின்னு சொல்லியிருந்தா நம்ம ஈஸியாக ஒரு சின்ன சந்தேகப்பட்டிருக்கலாம். ஆனால் இறைவன் எப்படி சொல்கிறான்னா, இதுக்கு முன்பு இறங்கிய வேதங்களை எந்த இறைவன் இறக்கினானோ அதே இறைவன் தான் இந்த வேதத்தையும் இறக்கினான்னு சொல்கிறான். இதில் எந்த அளவுக்கு ஒரு நேர்த்தியான ஒரு ஒரு உரையாடலை இறைவன் கையாளுறான்னு பாருங்கள். ஸோ ஒவ்வொரு விஷயமா இருக்கட்டும், இந்த குரான் வந்து எனக்குள்ளே இருந்த எல்லா டவுட்ஸையும் கிளியர் பண்ணிச்சு. இன்னும் இறைத்தூருடைய நான் ஒவ்வொரு விஷயத்தையும் சாதாரணமாலாம் டக்குன்னு பார்க்க மாட்டேன். ஒவ்வொரு விஷயத்தையும் இறங்கணும்னு நினச்சிட்டா அது ஒவ்வொன்றையும் பிட்டாக ஒவ்வொன்றையும் பார்ப்பேன். ஸோ அப்படி எல்லா விஷயத்தையும் பார்த்துருக்கேன். அது எல்லாத்தையும் உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இதை படித்து பாருங்கள், இந்த குரானையோ அல்லது இறைத்தூதருடைய வரலாறையோ நீங்கள் படித்து பாருங்கள். ஏன்னா எனக்கு எப்போவுமே தோணிகிட்டே இருக்கும் ஒரு விஷயம், இது ரொம்பவே நம்ம வாழ்க்கைக்கு தேவையான ஒரு விஷயம். எப்படின்னா, எப்படி பார்த்தாலும் நம்ம வாழ்க்கையில் மரணன்றது ஒன்று வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த வாழ்க்கையில் எவ்வளோ விஷயங்களை பார்க்குறோம். நம்ம வாழ்க்கையில் நமக்கு பிடிச்சவங்களும் இருக்காங்க, நம்மளை பிடிச்சவங்களும் இருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லப்போனால் என் மனைவியை நேசிப்பேன், என்னுடைய குழந்தைகளை நேசிப்பேன், அம்மா அப்பாவை நேசிக்கிறேன். அவங்க இல்லாமல் இறந்ததுக்கப்புறம் என்ன ஆவாங்க அப்படின்றத ஒரு பொடுபோக்காக நான் விட்டுட்டேன்னா அவங்க மேலே உண்மையிலுமே பாசம் வச்சதுக்கான ஒரு அர்த்தமே கிடையாது. அவங்க எந்த நிலைமையிலையும் அவங்க மேலே ஒரு தூசி துரும்பு கூட படக்கூடாதுன்னு ஒரு பாசம் வந்துருச்சுன்னா அவங்க இறந்ததுக்கப்புறம் என்ன ஆவாங்கன்ற கவலை கூட நமக்கு இருக்கும். அது மாதிரி ஒவ்வொரு விஷயத்தை நம்ம எப்படி எடுத்து பார்த்தாலும் இந்த வாழ்க்கைக்குன்னு ஒரு விஷயம் அர்த்தம் இருக்கா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுட்டு மெய்ப்பொருள் பார்த்துட்டு நம்ம வாழ்கிறது நம்ம வாழ்க்கையில் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதனால் நான் நான் பார்த்தேன் அப்படின்ற என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் இப்போ சொல்லலை. ஏன்னா நான் எப்போவுமே வந்து ஒரு விஷயத்தை அடுத்தவங்க சொல்லி பண்ணுறதுக்கு கொஞ்சம் அது ஈகோவாக பார்ப்பேன், நானாக தெரிஞ்சுக்கணுன்னு தான் நினைப்பேன். அப்படின்ற ஒரு பட்சத்தில் நீங்களும் அந்த மாதிரி யோசிக்கலாம். அப்படின்றதுனால நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்றதை இப்போ நான் ஷேர் பண்ணாமல் அதை உங்கள்கிட்டயே விட்டுடுறேன். நீங்கள் அதை படித்து பார்க்கணுன்றதையும் சொல்லிக்கிறேன். எல்லோரும் ஆக்சுவலி அப்படி இருக்க வாய்ப்பில்லை. சிலர் வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸையும் தெரிஞ்சுக்க நினைப்பீங்க. அதை நான் இறைவன் நாடினால் இன்னொரு நாள் சொல்கிறேன். ஸோ முன்னாடி அப்படி இருந்தேன். ஆனால் ஆக்சுவலி சின்னவங்களோ பெரியவங்களோ நமக்கு தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ அல்லது புத்தகமோ வீடியோவோ எதுலேருந்து நம்மக்கிட்ட ஒரு செய்தி வந்தாலும் அதோடைய மெய்ப்பொருள் காண்பதே அறிவு. அதையே நீங்கள் எடுத்துக்கணும். நான் இவ்வளோ நேரம் சொன்னேன் இல்லையா, ஒருத்தவங்கள்ட்ட பேசினேன், அவங்க ஆக்சுவலி அது அவங்க பேசுகிற பர்சனே கிடையாது. பர்சன்னா நான் நிறையா சொல்லியிருப்பேன். நான் படித்தது புத்தகம். ஏன்னா அது கூட எனக்கு புத்தகமாக வாங்கி படிக்கிறது கொஞ்சம் ரிலீஃபாக இருந்துச்சுன்றதுனால புத்தகமாக தான் வாங்கி படித்தேன். இஸ்லாம் ஒரு எளிய மார்க்கம்னு நினைக்கிறேன் அந்த புக்கு. ஸோ இறைவன் வழிகாட்ட போதுமானவன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.